ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். பழமொழி 400 இது ஆல்ரெடி 31 நம்ம போட்டாச்சு. 31 ஆல்ரெடி 30 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. 31 வரைக்கும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சாரிம்மா 30 வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 31லேருந்து நெக்ஸ்ட்டு 10 பழமொழி பார்க்கலாம். 10 தான் பார்த்தா தான் அது நமக்கு கொஞ்சமாச்சும் ஸ்டோர் ஆகும் மைண்டில். ஒரேடியாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 400 பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே புரியாது, குழம்பு போயிடுவோம். ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். நான் 1க்கு 2 வீடியோ போடுறேன், ரிவிஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இப்போது நான் ஸ்லோவாக அதோட ஸ்டோரியை சொல்கிறேன், ஓகேவா? ஊழ்வினைத்தான் காரணம். ஓங்கி உயர்ந்த மலை முடிகளையுடைய மலைநாடனே, செல்வம் ஆகின்ற நல்லூர் உள்ளவருக்கு செய்வதொரு முயற்சியும் கூட வேண்டியதில்லை. செல்வம் போகுள் வந்தவருக்கு அதனை போகாமல் நிலைநிறுத்த செய்யும் முயற்சிகளாலும் பயனில்லை. எத்தகைய முயற்சிகளை செய்து எத்தகைய செல்வத்தை பெற்றாலும் ஆகாதலையெழுத்து உள்ளவர்கள் ஆகி வருவதும் ஒன்றும் இல்லை என்பதை அறிவாயாக. ஆகி வருவதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதோட பாடல் பாருங்கள். ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டாவாம். ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டாவாம். போகும் பொறியார் புரிவும் பயனின்றே. ஏகல் மலைநாடா என் செய்தாங்கு என்பெறினும் ஆகாதார்க்கு ஆகுவதில் அப்படின்றது தான் இந்த பாடலில் பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழமொழி 400 பொறுத்த வரைக்கும் நமக்கு பழமொழி அதோட ஃபஸ்ட்டு லைன் மற்றும் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டிங் ஊழ்வினை தான் காரணம் அப்படின்ற ஹெட்டிங்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் அப்புறம் லாஸ்ட்டு அந்த பழமொழி மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் பார்த்தாலே போதும். ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னா ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டாவாம். போகும் பொறியார் புரிவும் பயனின்றே. ஏகல் மலைநாட என் செய்தாங்கும் என் பெறினும் ஆகாதார்க்கு ஆகுவதில் அப்படின்னா ஊழ்வினைதான். ஆகாதார்க்கு ஆகுவதில் அப்படின்னா ஊழ்வினைதான் காரணம். ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் வாய்ப்பன என்பது கருத்து. இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வமும் வறுமையாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் நம்மளோட ஊழ்வினை பயனால் சேர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆகாதார்க்கு ஆகுவதில் என்பது பழமொழி. ஆள்வினை அப்படின்னா முயற்சி, ஆள்வினை அப்படின்னா அதுக்கு முயற்சி. ஆகாதார்க்கு ஆகுவதில் அப்படின்னா ஊழ்வினைதான் காரணம். ஆகாதார்க்கு ஆகுவதில். ஆகும் சமயத்தார்க்கு ஆள்வினையும் வேண்டாவாம். இந்த 3 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. தான் ஆராய்ந்து உணர்ந்த கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தினையும் உணராத மூர்கனுக்கு யாதொன்றும் உறுதி பொருட்களை சொல்ல வேண்டாம். தானாகவே ஆராய்ஞ்சு உணராத கருத்துக்களையும் உலக ஒழுக்கத்தையும் உணராத ஒரு மூர்கன் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு எதையுமே நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல. மூர்கன் தான் கொண்டதையே மீண்டும் மீண்டும் பற்றி கொண்டு விடாதிருப்பான். மூர்கன் எப்படி இருப்பான்னா, அவனுக்கு தெரிஞ்சதை தான் பற்றி கொண்டு நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம அதை விடாமலும் இருப்பான். அதனால் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நீல நிறத்தினை உண்டான ஒரு பொருளை என்றும் தன் நிறம் மாறுபட்டு பிரிதொன்றாக ஆக மாட்டாதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒத்த கருத்தும் உலகு உணராத மூர்கனுக்கு யாதும் மொழியேற்க மூர்கன்றான் கொண்டதே கொண்டு விடானாகும். ஆகாதே உண்டது நீளம் பிரிது. ஒத்த கருத்தும் உலகும் உணராத மூர்கனுக்கு யாதும் மொழியேற்க மூர்க்கன்றான் கொண்டதே கொண்டு விடானாகும். ஆகாதே உண்டது நீளம் பிரிது. இதில் பழமொழி பார்த்திங்கன்னா, ஆகாதே உண்டது நீளம் பிரிது. ஆகாதே உண்டது நீளம் பிரிது. இதுக்கு ஹெட்டிங் மூர்கனுக்கு புத்தி மாறுவதில்லை. மூர்கனின் புத்தி மாறுவதில்லை. மூர்கனோட புத்தி மாறாது. ஆகாது உண்டது நீளம் பிரிது. ஆகாது உண்டது நீளம் பிரிதுனா மூர்கனோட புத்தி மாறாது. ஒத்த கருத்தும் உலகு உணராத மூர்கனுக்கு யாதும் மொழியற்க மூர்கன்றான் கொண்டதே கொண்டு விடானாகும். ஆகாதே உண்டது நீளம் பிரிது. நீல நிறம் பற்றிய பின்
அது என்றும் அந்த பொருளை விட்டு மறைவதில்லை. நீல நிறம் பற்றிய பின் அது என்றும் அந்த பொருளை விட்டு மறைவதில்லை. அதுபோலவே மூர்க்கனும் தன் புத்தியின்றி எதனாலும் மாறமாட்டான். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா என்பது ஒரு பழமொழி. இது நினைக்கணும். ஆகாதே உண்டது நீலம் பெரிது என்பது பழமொழி. பேதம் உலகு உணர்ந்தவன் யாதும் உறுதி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொடியவன் செய்வது செயலாகாது. ஒரு கொடியவன் செஞ்சால் அது செயலாகாது. வலிமையானதும் நிலையாகவும் தங்கியிருந்தலையும் மலை போன்ற மார்பினை உடையவனே. நத்தையானது உழுது வரைந்த வெல்லாம் பொருள் கொண்ட ஒரு கணக்கு ஆகுமோ. நத்தையெல்லாம் உழுது வரைந்தவெல்லாம் பொருள் கொண்ட ஒரு கணக்காகுமோ. அதுபோலவே தம்முடைய தொழில்களை செய்து முடிக்கின்ற திறமையுடையவர்கள் செய்யும் காரியங்களை செய்வது கொடுந்தொழிலாளியாகிய வெகுளிக்கு எப்போதாவது கைகூடி வருமோ. வரவே வராது அப்படின்னு சொல்கிறார். கொடியவன் செய்வது செயலாகாது. தன் தொழில் ஆற்றும் தகைமையார் செய்வன வெந்தொழிலர் ஆய வெகுளிக்கும் கூடுமோ. மைந்திரை கொண்ட மலைமார்ப ஆகுமோ. நண்டுழத எல்லாம் கணக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தன் தொழில் ஆற்ற கொடியவன் செய்வது செயலாகாது. இதோட பழமொழி நண்டுழுத எல்லாம் ஆகுமோ. நண்டுழுதெல்லாம் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நத்தை கீரி செல்லலை உழவு என்று கூறினாலும் அது உழவாகி பயன் தராது. நத்தை நடக்கும்போது கீரி செல்றது எல்லாமே உழவு அப்படின்னு சொல்லிட்டு கூறினாலும் அது உழவாகாது, பயன் தரவும் தராது என்பது போல செய்வினை திறம் இல்லாதவர் செய்யும் காரியங்களும் பயனற்றது, கை கூடாமற் போகும். ஆகுமோ நண்டு உழுவதெல்லாம் கணக்கு என்பது பழமொழி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பொய்கை போக்கும் வழி. பொய்கையை போக்கும் வழி அப்படின்ற டாபிக் தான். பொய்கையை போக்கும் வழி. ஒரு பொருளாக மதித்து கொள்ளப்படாத தகுதி இல்லாதவர்கள் சொல்லிய பொய்யாகிய குறளையே வேந்தன் பொய்யென்று தெளியுமாறு செய்யும் வகையினை தெரிந்து செய்பவரே அறிவுடையவர்கள். ஒரு பொருளாக மதித்து கொள்ளப்பட்ட தகுதி இல்லாதவர்கள் சொல்லிய பொய்யாகிய குறளையை வேந்தன் பொய்யென்று தெளியுமாறு செய்யும் வகையினை தெரிந்து செய்பவரே அறிவுடையவர்கள். அப்படி செய்வதெல்லாம் உணரும் அறிவினை உடைய அவர்கள் குறளையை சொல்லப்பட்டவர் அஞ்சும்படியாக தாமும் அவரோடு எதிர்த்து எழுந்து மூங்கிலார் செய்த பொய்க்காலை போல தாமும் குரல் பேசி ஆடவே மாட்டார்கள். பொருளல்லார் கூறிய பொய்க்குறளை வேந்தன் தெருளித்திறன் தெரிதல் அல்லால் வெருளல் விழுந்து ஆடுபவரோட ஆடார் உணர்வுடையார். ஆடுபனை பொய்க்கால் போன்று. ஆடுபனை பொய்க்கால் போன்று இதுதான் பழமொழி. ஆடுபனை பொய்க்கால் போன்று பழமொழி. இது ஹெட்டிங் பார்த்திங்கன்னா பொய்யை போக்கும் வழி. பொய்யை போக்கும் வழி. ஆடுபனை பொய்க்கால் போன்று. மனைக்கால் என்பது பாடம். அமைச்சர்கள் பொய் கூறி வேந்தன் மனதை எவ்வாறாவது மாற்றினால் அவ்வேந்தனை தெளிவிக்கும் வகையில் நாடுவாரே அல்லாமல் தாமும் அந்த பொய்களோடு சேர்ந்து ஆடமாட்டார்கள் என்பது கருத்து. ஆடுபனை பொய்க்காலே போன்று என்று பழமொழி உணர்வுடையார்னா அறிவுடையார். ஆடுபனை பொய்க்காலே போன்று அப்படின்றது பழமொழி. மக்களிடம் அன்பு. குற்றம் குறைகளை உடைய மனதின் அல்லது பெரிய நலன்களை எல்லாம் உடைய வேந்தனவன் தன் குடிமக்களிடத்தே அன்பு உள்ளதனாக நடந்து வரல் வேண்டும். அப்படி நடந்து வந்தான் என்றால் அவனை கொல்ல எண்ணும் பகைவர்கள் வேண்டிய அளவு முன்னுரைகளை எல்லாம் கூறி படை திரட்டினாலும் அரசனை என்ன செய்துவிட முடியும்? 1000 காக்கைக்கு ஓட்டுவதற்கு ஒரு சிறுகல்லே போதுமானது போல. 1000 காக்கைக்கு ஓர்கல் அப்படின்றது. 1000 காக்கையை ஓட்டுவதற்கு ஒரு சிறுகல்லே போதுமானது போல அவ்வேந்தன் ஒருவன் அப்பகைகளை அனைவரையும் தோற்று ஓடச் செய்பவனாவான். மக்களிடம் அன்பு. மக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும். அது எப்படி இருக்குன்னா காக்கைக்கு 1000 காக்கைக்கு ஓர்கல் மாதிரி. மறுமணத்தான் அல்லாத மானலத்த வேந்தன். மறுமணத்தான் அல்லாத மானலத்த வேந்தன் உருமணத்தன் ஆகி ஒழுகின் செருமணத்தார் 1000 கூறி படைத்தொக்கால் என்ன செய்ப. 1000 காக்கைக்கு ஓர்கல்.
மறுமணத்தான் அல்லாத மானலத்த வேந்தன் மறுமணத்தான் அல்லாத மானலத்த வேந்தன் உருமணத்தனாகி ஒழுகின் செருமணத்தார் பாயிரம் கூறி படைத்தொக்கால் என்ன செய்வ 1000 காக்கைக்கு ஓர்க்கல் 1000 காக்கைக்கு ஓர்க்கல் அப்படின்றது தான் இந்த இதில் பழமொழி. திருமணத்தார் என்பது பாடம். இதனால் ஆட்சியில் இருப்பவருக்கு குடிமக்களின் அன்பு பாத்திரமாவதே சிறந்த வலிமையாகும் என்று சொல்லப்பட்டது. 1000 காக்கைக்கு ஓர்க்கல் என்பது பழமொழி. இப்படி அவனுடைய பகையை அஞ்சி கலைந்து போகும். ஆராய்ந்த பின் நம்புங்கள். தமக்கு அன்பு உடையவர்களாக விளங்குபவர்களிடத்திலும் தமக்கு அன்பு உடையவராக இருக்கிறவங்க கிட்டையும் அவர்களை முழுவதும் ஆராய்ந்தவனாகி நம்பிக்கை கொண்டவன் அவர்களை முழுவதுமாக ஆராய்ந்தவனாகி நம்பிக்கை கொண்டவன் உறுதியாக கேட்டே போவான். அப்படி இருக்க எப்பொழுதும் வெகுண்டவர்களைப் போல மனம் வேறுபட்டவர்களாகிய நிற்கும் ஈரமற்றவர்களை நம்ப வேண்டாம் என்று கொஞ்சம் சொல்ல வேண்டாம் அல்லவா? விழிந்தாரைப் போல் பிறராகி நிற்கும் முழிந்தாரை தஞ்சம் மொழியலோ வேண்டா அழிந்தார்கண் ஆயினும் ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. விழிந்து விடும் அப்படின்னா விரைந்து கெடும், விழிந்து விடும் அப்படின்னா விரைந்து கெடும். ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னா விரைந்து கெடும் அப்படின்றது தான் விழிந்து விடும் அப்படின்றத பொருள் என்பது பாடம். முழிதல் காய்தல் தஞ்சம் எளிமை அன்புடையவரோ பண்பற்றவர்களோ விளங்கினாலும் எவரையும் ஆராய்ந்தே நண்பராக கொள்ள வேண்டும். நண்பரை நம்ம ஏற்றுக்கணும்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சி அப்புறமேட்டு தான் அவங்களை நண்பராக ஏற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த பழமொழி. ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் என்பது பழமொழி. ஆராயனாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்றது பழமொழி. ஆராய்ந்த பின் நம்புங்கள் இதோட ஹெட்டிங். ஏவியது செய்யாத உயர் எம்மவர் அல்லாதலாலோ நீவிர் இக்காரியத்தை எமக்கு செய்து தருவீராக என்று வேந்தன் தன்னுடைய சுற்றத்தார்களை நம்பி நியமித்த இடத்து அக்காரியத்தை செய்வதற்கு ஏற்றுக்கொண்ட அச்சுற்றத்தாரினர் அம்மன்னனுக்கு வேல்முனையிலேயானும் விழுந்து அதன் எப்படியாயினும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி அல்லாமல் அந்த காரியத்தை வேண்டாம் என்ன மறுத்து சொல்பவர்களானால் ஆள் என்று சொல்ல பூல் என்று மறுத்து சொல்வது போன்றது ஆயிடும். அதுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எமரிது செய்க எமக்கென்று வேந்தன் தமரை தலை வைத்து காலை தமரவர்க்கு வேலின் வாயினும் விழார் மறுத்துரைப்பின் ஆள் எண்ணீர் பூல் என்னும் ஆறு. ஆள் எண்ணீர் பூல் என்னும் ஆறு. ஆள் பெரியது பூல் பெரியதை சொல்ல அதனை மறுத்து சிறியதை உரைப்பவர் தகுதியற்றவர். இப்போ நம்ம ஒரு பெரிய விஷயத்த சொன்னால் அதை மறுத்து சிறியதை சொன்னாங்கன்னா அவங்க ஒரு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரச சுற்றத்தார் தம் உயிர் கொடுத்த ஆயனும் அரசன் கட்டளையை தன்னோட உயிரை கொடுத்தாவது அரசனோட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அன்றி மறுப்பவர் ஊழியத்திற்கு உதவாதார் என்பது கருத்து. ஆள் எண்ணினும் பூல் என்னும் மாறு என்பது பழமொழி. ஆள் எண்ணீர் பூல் என்னும் மாறு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி. இந்த ஹெட்டிங் ஏவியது செய்யாத ஊழியர் அப்படின்ற ஹெட்டிங். பனை போல் செய்யும் உதவி. பெரிய மூங்கில் வில்லினையும் தன் வடிவினாலேயே வெற்றி கொண்ட அழகிய புருவத்தையும் உடையவளே தம்மை விரும்பி வந்து சேர்ந்திருப்பவர்களுக்கு தம்முடைய சுற்றத்தினர்களுக்கும் அவர்களை வருந்துகின்ற பசி துன்பத்தினை போக்காதவர்கள் யாரோ புதியவர்களுக்கு உதவுதலானது தன்னை மிகவும் பாதுகாத்து வளர்த்தார்க்கு உதவாது. நெடுங்காலம் சென்று பின்வரும் புதியவர்களுக்கு உதவுகின்ற இயல்பினை உடைய கரிய பனை போலும் தன்மையை உடையதாகும் அப்படின்றாங்க. பனை போல் செய்யும் உதவி. விரும்பி அடைந்தார்க்கும் சுற்றத்தவர்க்கும் வருந்தும் பசிகளையார் களைவம்பார்க்கு உதவல் இரும்பனையில் சென்ற புருவத்தாய் ஆற்ற கரும்பனை அன்ன துடைத்து. இதில் பழமொழி கரும்பனை அன்ன துடைத்து. செல்வம் உடையவர்களாயிருந்தும் வந்து விருந்து உறவுமான பசித்தவருக்கு உதவாமல் போனால் அது பயனற்ற செல்வமே. நிறையா உங்ககிட்ட செல்வம் இருந்தாலும் நம்மக்கிட்ட பசி அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறவங்கக்கிட்ட நம்ம உதவாமல் இருக்கிறது அது ஒரு பயனற்ற செல்வம் தான். ஆற்ற கரும்பனை அன்னதுடைத்து என்பது பழமொழி. ஆற்ற கரும்பண்ணை அன்னதுடைத்து என்பது பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்ற கரும்பண்ணை அன்னதுடைத்து. எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும். எளியவன் கண்ணீர் வலியவன் அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்முடைய குறிப்பிறப்பினாலேயே பொல்லாத தன்மை உடையவர்கள்
எத்தகைய துணை வலிமையும் இல்லாதவர்கள், மிகவும் வறுமைப்பட்டிருப்பவர்கள், பதில் கூறும் சொற்களினாலே நம் பகைவரை போன்றிருக்கிறார்கள் என்று வலியவர் ஒருவர் அவரை அலைக்கவித்த காலத்திலே அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாது வலியற்றவரான அவர்கள் அழுத கண்ணீர் ஆகிய அவையே அப்படி வித்தவர்களுக்கும் யமனாகி அவர்களை அழித்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோற்றத்தால் பொல்லார், துணையில்லார், நல்கூர்ந்தார், மாற்றத்தால் செற்றார் மன வலியார், ஆட்டிய கால் ஆற்றாது அழுவரது அவரது கண்ணீரும் அவையார்க்கு குற்றமாய் விழுந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையார்க்கு கூற்றமாய் விழுத்துவிடும் அப்படின்றாங்க. எளியாரை வலியார் வருத்தினால் அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் பெருக்கிய கண்ணீர் அவ்வலியாரை அழித்துவிடும். எளியார் வலியாரை வலியார் வருத்தினாங்கன்னா அவங்களால அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும் அவங்க சிந்துற கண்ணீர் இருக்குல்ல அது அவங்கள அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையார்க்கு கூற்றமாய் விழும் என்பது பழமொழி. கற்றவர் எந்நாட்டினும் சிறப்படைவர், படித்தவங்க எங்கே போனாலும் சிறப்படைவர். கற்க வேண்டிய நூல்களை மிகுதியாகவும் கற்று அறிந்தவர்களே அறிவுடையவர் ஆவார்கள். அத்தகைய அறிவினை உடையவர்களது புகழானது நாற்றிசைகளிலும் சென்று பரவாத நாடே இல்லையாகும். அந்நாடுகள் அவர்களுக்கு வேற்று நாடுகள் ஆவதில்லை, அவர்களின் சொந்த நாடுகளாகவே அவை விளங்கும். அங்கனமானால் அத்தகையோர் செல்லும் வழிகளுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசை செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவதில். கற்றவர் சென்ற இடமெல்லாம் தம் நாடு போலவே மதித்து சிறப்பளிக்கும் நாடுகளாகும். ஆற்றுணா வேண்டுவதில் என்பது இதில் பழமொழி. ஆற்றுணா அப்படின்னா வழிக்கு உதவும் கட்டுச்சோறு, அது வேண்டாம், எனவே எங்கும் உபசரிக்க பெறுவர் என்பதாம். ஓகே, இந்த ஒரு 10 வரைக்கும் இன்றைக்கி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 41லேருந்து 50 வரைக்கும் பார்க்கலாம். தேங்க்யூ.